ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, வேர்க்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலக்கடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஸ்கா கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. விவசாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் கடலை செடி போட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இன்றைக்கி நம்ம கார்டனில் இருக்க கடலை செடியும் கத்திரிக்காய் செடியும் தான் பார்க்க போகிறோம். கடலை செடி வீடியோ முடித்ததும் கத்திரிக்காய் செடி வீடியோ வரும். நம்ம கத்திரிக்காய் பறிக்கிற வீடியோவும் அதில் வரும். நம்ம கடலை செடி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இப்போ பிடுங்க போகிறோம். அது எல்லாமே சாகுபடிக்கு தயாரான கடலை செடிங்க. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இப்போ தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். எவ்வளோ கடலை வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்காக தான் கடலை செடியை சுற்றி காட்டுறோம். பாருங்கள் இன்னும் பாதி கடலை செடி பச்சையாகவே இருக்குது. இருந்தாலும் நம்ம அறுவடைக்கு தயாராகிடுச்சு. 100 டேஸ் முடிஞ்சிச்சுங்கிறதுனால எடுக்கிறோம். பாருங்கள் அதில் கடலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஆஸ்கா கார்டன் சேனலில் வீடியோஸ்லாம் இன்னும் பார்க்கலன்னா பாருங்கள். ஃபுல்லாக யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். விவசாயம் பிடிக்கும்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயத்தை பற்றி தான். உங்களுக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்குன்னா மறக்காமல் ஆஸ்கா கார்டனில் இருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் வீடியோவாக தான் இருக்கும். அதாவது கத்திரிக்காய் செடி, மிளகாய் செடி, இது போன்ற செடிகளை பற்றி தான் நம்ம வீடியோவே. நம்மளது ஆஸ்கா கார்டன் சேனல். ஸோ கார்டனில் இருக்க எல்லா வகை நேச்சுரல் வெஜிடபிள்ஸ் இது மாதிரி தான் போட்டிருக்கோம். நீங்கள் ஆஸ்கா கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண வேணாம், ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். கடலை செடி வீடியோ இது நம்ம ஆஸ்கா கார்டனில் இருக்க இந்த கடலை செடிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சாகுபடிக்கு தயாராகிடுச்சு. அதனால் இன்றைக்கி நம்ம கடலை செடியை சுற்றி பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி தண்ணி பாய்ச்சிடலாம். தண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து நம்ம கடலை எல்லாம் எடுத்துடலாம். எடுக்கிறது லைவ்லேயும் வீடியோவை போடுறேன், இல்லைனா வீடியோ எடுத்து போடுறேன். மறக்காமல் பாருங்கள். கடலை செடிங்க எல்லா வீடியோலேயும் வரும். நான் மேக்ஸிமம் ஆஸ்கா கார்டனில் போட்டிருக்க வீடியோவில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கடலை செடி வீடியோ தான் நான் அதிகமாக போட்டிருக்கேன். பாருங்கள் நம்ம கடலை செடிங்கெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடுச்சு. நம்ம கடலை செடிங்களில் எந்த ஒரு பூச்சியுமே இல்லை. நல்ல செடியாக தான் எல்லாமே இருக்குது. நான் ஜூம்லேயுமே காட்டியிருப்பேன். நம்ம கடலை செடிங்களுக்கு இந்த டைம் களை கூட வெட்டலை. களை வெட்டுதல்னு சொல்லுவாங்க. அப்படி செய்கிறதுனால என்ன கடலை அதிக அளவில் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. வரும் கீழே அந்த கம்பி இறங்குதல் அப்படி நம்ம களை வெட்டினா கீழே கம்பி இறங்கி கடலை அதிக அளவில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆஸ்கா கார்டனில் இருக்க கடலை செடிங்களுக்கு களை கூட வெட்டலை. பாருங்கள் நம்ம கடலை செடி எவ்வளோ கடலை வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு செடியில் எவ்வளோ கடலை, 100 கடலையா 50 கடலை எவ்வளோ காய்ச்சிருக்கு. நாளைக்கு நம்ம அறுவடை செஞ்சிடலாம் நம்ம கடலை செடிங்களை. நீங்கள் ஆஸ்கா கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். விவசாயம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் நம்ம ஆஸ்கா கார்டனில் இருக்க எல்லா வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம கார்டன்லேயே கத்திரிக்காய் செடியும் இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய்ங்களையும் அப்படியே பிச்சுட்டு போயிடலாம். நம்ம கடலை செடிக்கு தண்ணி பாய்ச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் செடியிலேயே இருந்த கத்திரிக்காய் எல்லாம் பிச்சுட்டு போயிடலான்னு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி கத்திரிக்காய் காய்ச்சிருக்குன்னு. நிறைய பேர் கத்திரிக்காய் செடி பற்றி தான் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. கத்திரிக்காய் செடி பூச்சி விடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் கத்திரிக்காய் செடிக்கு தண்ணி அதிகமாக ஊற்றினாலே போதும். அது நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயாக காய்க்கும். பூச்சி விழுறதும் தடுக்கலாம். எல்லாருமே கமெண்டில் கேட்ட மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் கத்திரிக்காய் செடியை பற்றி ப்ரீஃபாக சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கடலை செடி வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் கத்திரிக்காய் செடி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஆஸ்கா கார்டனில் இருக்க வீடியோஸில் பார்த்தாலே தெரியும். கத்திரிக்காய் செடியை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.